ಹಲೋ ಆರ್ಟ್ಸ್, ನಾನು ನಿಮ್ಮ RJ ವಿತ್ ಮಿಸ್ಟರ್ AK. ಸೊ ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ, ನೀವೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಸೊ ಇವತ್ತು ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ದೀವಿ ಅಂತ ಅಂದರೆ ನೋಡಿ, ನಮ್ಮ ಬಾಯ್ಸ್ ನೋಡಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಸೊ ನಾವು ಇವತ್ತು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ದೀವಿ ಅಂದರೆ ಶ್ರೀನಿವಾಸ ಸಾಗರ ಡ್ಯಾಮ್ ಹತ್ರ. ಸೊ ಇಂದ್ರಾನಗರಿಂದ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಅದು 70+ ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಇದೆ. ಸೊ ಬೇರೇನಿಲ್ಲ. ಸೊ ನಮ್ಮ ವೀಡಿಯೋ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಡ್ತಿರೋರು, ನಮ್ಮ ವೀಡಿಯೋ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಡ್ತಿದ್ರೆ ಸೊ ದಯಮಾಡಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಬೆಲ್ ಐಕನ್ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿ, ಅಯ್ಯೋ ಬ್ರೈಟ್ನೆಸ್ಸೇ ಬರ್ತಿಲ್ಲ, ಬೆಲ್ ಐಕನ್ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿ, ಲೈಕ್ ಮಾಡಿ, ಶೇರ್ ಮಾಡಿ, ಎಲ್ಲ ಫ್ಯಾಮಿಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ವರೆಗೂ ಸೆಂಡ್ ಮಾಡಿ. ಬಾಯ್, ನಮ್ಮ ಭಾಷಣ ತೋರಿಸ್ತೀನಿ ನನಗೆ. ஏதோ போய் அங்கே ஆளுகிட்ட ஒஞ்சின் பேசுகிற மாதிரி பேசுகிறோம். ಹಿಂಗೆ வெளிಯಾಗಡ ಹಂಗೆ ಮತ್ತೆ ಕರ್ಪಾರ್ಗಡ. ಸೊ ಹಾರ್ಟ್ಸ್ ಬೈ, ನಾವು ಮೊಟ್ಟೆ ಒಳಗೆ ಮಾಡ್ತಾ ವಿಡಿಯೋ ಹೋಗೋಣ. கம்மான் இம்மார்டல்ஸ் போகலாம். இம்மார்டல்டா. என்னது டைட்டன்ஸா? பெட்ரோல் டே அங்கே போகிறேன். நான் பாரு அப்படியே போகிறவர் கண்ட்ரிபியூட் இண்டிஜன் பெலம் மறுபடியும் அதுக்கு. ஓய்யோ, ஃபோன் வெயிட் ஜாஸ்திக்குதா டே? ஃபோன் செம்ம வெயிட் ஆகுது. இது ஃபோன் முன்னாடி வச்சுங்கிறல்ல, செம்ம வெயிட் ஆகுது. அங்கே பணத்தை ஒரு மஜா இல்லை. இந்த வண்டி வேறு பொருன்னு கேட்குது கரெக்டாக. டேய் மனுஷன் ஐடியாதுரா. தூர் மாதிரியா? ஏதோ 10 கிலோமீட்டர் தூரத்தில் பண்ணுமா? எப்படியா கேட்கும்? கேட்கறதுக்கோசம் தான் பண்ணுறோமே. இப்போ எதுக்கு அந்த ஏஐ? மோட்டர் பைக்கா? 3000 ரூபாய்க்கா? இல்லை, எல்லாரும் வண்டி இருக்கோடா. சின்ன பசங்களுக்கு இருக்க வண்டி அது. சும்மா சீன் போட்டு சின்ன பசங்களுக்கு தான் 3000 ரூபானா சின்ன பசங்களுக்கு தான் இருக்க வண்டி. அதுக்கு வந்து என்ன அதுக்கு லைசன்ஸ் தேவையில்லைன்னு தான் சொல்லிக்கோங்க. ஏய் என்னடா வண்டி இது? அந்த காலத்து வண்டி மாதிரி இருக்குதுடா. அவ்வளோ பெருசாக இருக்குது பாரு. டே ஸ்காப். ரொம்ப பழைய வண்டி, ஜீப் மாதிரி இருக்குது. $40,000 $50,000 சச்சோ ஓபி போயிட்டானே. சரி, யூட்டன் கேட்சா நல்லாயிருக்கும். அங்கே போய் யூட்டன் எடுக்கணும். போலீஸ் இல்லைனா டப்புன்னு இங்கே வச்சுடுவேன். பார்க்கணும். நெக்ஸ்ட் மந்த் இதான் ஆனிமே மூவி வருது ப்ரோ. மார்ச் மந்த்தாக வருது. குன்ஃபு பாண்டாலாம் மார்ச் மந்த்தாக வருது. ஏர் பெண்டரா? எது சொல்லு. ஆமாம். ஆனிமே இல்லைண்ணா ரியலா? பார்க்கல எப்படி இருக்குதுன்ட்டு. நெட்ஃப்ளிக்ஸில் வருதா? நெட்ஃப்ளிக்ஸில் வருதா? சரி, பரவாயில்ல. தெரியல, அதெல்லாம் கிராஃபிக்ஸ் தானே இருந்தா. என் பர்த்டேக்கு எங்கேயோ போகிறோம், பார்க்கலாம். போடலாம், வெளியே போயின்னுக்கிறோம் நினைக்கிறேன். என் பர்த்டேக்கு வெளியே போகிறோம் பக்கா, பிரச்சனை இல்லை. என் பர்த்டேக்கு இருக்க மாட்டியா நீ? சே, பிளாக் பண்ணிட்டுக்கிறேன். அந்த நாய் சிங்கிளாக இருக்கிறான்னு சொல்லிட்டு கப்பு நச்சுன்னு போயிடறாரு. நெக்ஸ்ட் அவனை உட்காரிக்கிறாரு.
இல்லைடா, நான் ஏதோ சொல்ல மாட்டேன். அவன் டபுள் ஸ்பைனுங்கிறா, பொறுமையாக வாங்கடான்னு சொல்லுவேன் நான். அவன் அப்படி இல்லை, என்னடா இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க, வரத்துக்கு அவ்வளோ நேரமாடா அப்படின்னு கேட்பான். இவ்வளோ மாலா ஃபோன் பண்ணோம் தெரிலடா. ஸ்பீக்கர் எங்க? சொல்கிறேன் மாமா. ஹலோ டேய், ப்ளூடூத் யாருன்னா போடுங்களா? டே ப்ளூடூத் போடுறா. ஹலோ கேட்குதாடா? இரா பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துங்கிற 5 minutes. பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துங்கிற 5 minutes. என்ன பிரிட்ஜே இறங்கிட்டோ வந்துங்கிறோம். மாமா உன் ஃபோன் ப்ளூடூத் போட்டுக்கோடா. இரு, அங்கே பெட்ரோல் பங்க் கிட்ட போட்டுக்கலாம். இரா 5 minutes வந்துட்டு. என்னம்மா? ஓ, இங்கே தாரா பெட்ரோல் பங்க். இங்கே பின்னாடிக்கிறோம். ம் 310 போட்டுறேன் நான். உனக்கு போடணுமா சொல்லு. எந்த ஃபோனில்? ಎರಡು ನಾವು வீடியோ ஆன் பண்ணுறேன் இல்லைன்னு தெரியல. ಅವ್ರ ಕಡೆ ನನಗೆ ಅಮ್ಮ ಪೋಲ ಅಪ್ಪ ಅಷ್ಟು ಪೆಟ್ರೋಲ್ ಹಾಕಾಯಿತು. ಏನಿದ್ರು ಒಳ್ಳೆ ಸೀದಾ நான் வண்டி ஓடி நிற்கிறடா. ஆமாம், ஓகே பாட்டி, நீங்கள் போங்க, பரவாயில்ல. இல்லை, கூகுள் அக்கா வேறு பேசி நிற்குது என்கிட்ட. ಓಕೆ ಸೊ ನಾವು ಪೆಟ್ರೋಲ್ ಹಾಕಿ ಎಲ್ಲ ಆಯಿತು. ಕರೆಕ್ಟಾಗಿ ಇನ್ನೇನಿದ್ರು ಹೋಗ್ತಾ ಇರೋದು. வைசர் மூடிருக்கீங்களா? ಆರಾಮಾಗಿ ಹೋಗೋಣ. என்னடா அவ்வளோ தூரம் போயிட்டீங்களா? அவ்வளோ சீக்கிரம் ನೋಡಿ நம்மளை ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಅಷ್ಟು ಬೇಗ. ಪಾಪಾ என்ன வண்டிக்கு லேண்ட் பண்ணுறாங்கப்பா. ಸಖತ್ತಾಗಿ ಲ್ಯಾಂಡ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಈ ಕಡೆ. ஹெல்மெட் லைட்டாக லூஸ் ஆகிடுக்குது. வாங்க மாட்டேன். ஆயிடுச்சு யாத்தி. யார்ப்பா நீங்கள்? யார் கூறி இவரெல்லாம் டாட்டாக்காரன் என்ன பிச்சுட்டு இருப்பாங்க. ಎಲ್ಲಿ ಇವ್ರು ಕಾಣಿಸ್ತಾನೆ ಇಲ್ಲ. ಓ ಸ್ಲೋ ಹೋಗೋಣ. அடுத்த லெஃப்ட் எடுத்துட்டீங்களா? ஆமாம், அவ்வளோ தூரம் போயிட்டீங்களா? அவ்வளோ சீக்கிரம்? ஆமாம், நான் மட்டும் அப்படியே அண்டர் தாண்டி போய் நிற்கிறேன் பாரு. அடிச்சுட்டா கேப்பு. ஐயோ,
ओके ओके ताता मैं दो पर भाई बड़ा देंगे ಓ ಕಂಡಬಷ್ಟೇ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಬಿಡಿ ಆರ್ಸ್ ನೋಡಿ ಇಲ್ಲೇ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அங்கே போயிட்டு கொஞ்சம் ரைட்டாக தான் ஹைவே ரோடு வந்துடும். ನೋಡಿ ಎಷ್ಟು ಕೂಲಾಗಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ಅಯ್ಯೋ ಅಮ್ಮ ಕಾರ್ ಒಂದು ನೆನೆ. ಸೊ ಆರಾಮಾಗಿ ಹೋಗೋಣ. ಹೈವೇ ಹೋದ್ಮೇಲೆ ನಾವು ನಮ್ಮದು ನಾವು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ ಸ್ಪೀಡಾಗಿ. ಸೊ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಸ್ವಲ್ಪ ಸ್ಲೋ ಆಗಿ ಹೋಗ್ಬೇಕು, ಯಾಕಂದರೆ ನಮಗೆ ಗೊತ್ತರ ಬೆಂಗಳೂರು ಟ್ರಾಫಿಕ್ ಯಾವ ಥರ ಇದೆ ಅಂತೇಳಿ. ಸೊ ಅದರಿಂದ ನಾವು ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಕೊಂಡೇ ಹೋಗಬೇಕು. ಕೇಳಿದೆ ನೀ ಬೇಸದ್ದು ಕೇಳಿದೆ எனக்கு. ಬಾಯ್ ಬಾಯ್. ಕೇಳಿದ್ರಾ? ಸೊ ಹಾರ್ಟ್ಸ್ ನಾವು ಬಂದ್ವಿ, ನ್ಯಾಷನಲ್ ಹೈವೇ ಟಚಪ್ ರೋಡಿಗೆ ಬಂದುಬಿಟ್ಟಿದ್ವಿ. ಸೊ ಸ್ವಲ್ಪ ನೋಡಾಗಿ ಪೀಸ್ಫುಲ್ಲಾಗಿ ಹೋಗೋಣ. ಇಂಡಿಕೇಟರ್ ಆಫ್ ಮಾಡಿಲ್ವಾ? ಓಕೆ ಓಕೆ. ஐயோ எனக்கு மேப்பே தெரிய மாட்டேங்குதுடா. இது கொஞ்சம் நிற்க வச்சு ப்ரைட்னஸ் ಇರಲ್ಲ. ಓಕೆ ಸ್ವಲ್ಪ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟು ನಾವು ಬ್ರೈಟ್ನೆಸ್ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಮಾಡೋಣ. ನೋಡಿ ಹಚ್ಚಿನ ಬಿಟ್ಟು ಅವಶ್ಯಕ ಮುನ್ನಾಡಿ. சரி போப்போ நான் வரேன், பரவாயில்ல. மேப்பு கண்ணுக்கே தெரிய மாட்டேது, பிரைட்னஸ் கம்மி ஆகிட்டுக்குது சார். முன்னாடி போயிட்டு என்ன ஓகே ஹார்ட்ஸ் சூப்பர். ஓய் ಟನಲ್ செம்மையாகுது. ಸೊ ಟ್ರಾಕ್ಷನ್ ಕಂಟ್ರೋಲ್ ಆಫ್ ಮಾಡಿದ್ರೆ ಏನು ಬೆನಿಫಿಟ್ ಅಂದರೆ ಗಾಡಿ ಆಫ್ ಆಗೋಲ್ಲ ಯಾವುದೇ ಒಂದು ಸ್ಕಿಡಿಂಗ್ ತಗೊಳ್ಳೋದು. ಅದು ಕೆಲವರಿಗೆ ಬೆನಿಫಿಟ್, ಕೆಲವರಿಗೆ ಅದು ರಿಸ್ಕು ಆಗಿರುತ್ತೆ. ಸೊ ಅವರವರ ರೈಡಿಂಗ್ ಕೆಪಾಸಿಟಿ ಕೊಡ್ತಿರೋದಲ್ಲ. ಸೊ ನಮ್ಮ ಬಾಯ್ಸ್ ಮತ್ತೆ ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಮುಂದೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. ನಾವು ಹಂಗೆ ಕ್ಯಾಚ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಅವ್ರನ್ನ. ರೇಸಿಂಗೆಲ್ಲ ಏನು ಹೋಗ್ತಿಲ್ಲ, ಸೊ ಪೀಸ್ಫುಲ್ಲಾಗಿ ಹೋಗೋಣ, ಪರವಾಗಿಲ್ಲ. பட் எல்லோ அது வந்து பார்த்தாச்சு. சர்வீஸ் ரோட்டில் பண்ணிக்கிறீங்களா இல்லை மெயின் ரோடில் பண்ணிக்கிறீங்களா? மெயின் ரோடு தான். இருமன் ஆமாம், உன் வாய்ஸ் கேட்குதுடா, ரோஹித் வாய்ஸ் கேட்கவே மாட்டேங்குதா சுத்தமாக. ರೋಡ್ ಹಂಗೆ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ತಾ ಹೋಗಬೇಕು. ಸ್ಲೋ ಹೋಗೋಣ, ನಮ್ಮ ಬಾಯ್ಸ್ ಇಲ್ಲ ಮುಂದೆ ಇದ್ದಾರೆ. ಸೊ ನಾವು ಬಿಟ್ಟೆ ಹಿಡಿಯೋಣ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಸೊ ನಾವು ಓಕೆ ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ಹೋಗಬೇಕು, ಯಾಕಂದರೆ ಟೈಮ್ ಇಲ್ಲ ಅಂತೇನಿಲ್ಲ, ಟೈಮ್ ಜಾಸ್ತಿನೇ ಇದೆ. ಬಟ್ ಸೊ ಬೇಗ ಹೋದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರೋದು, ಬೇಗ ಬರ್ಬೋದು, ಸ್ವಲ್ಪ ರೆಸ್ಟ್ ತಗೋಬೋದು. ಸಾಕಾಗಿದೆ ನೋಡಿ ವ್ಯೂ, ಬಿಲ್ಡಿಂಗ್ ವ್ಯೂ ಸಾಕಾಗಿದೆ. ಸೊ ಅವರು ಬರಲಿ, ಒಟ್ಟಿಗೆ ಹೋಗೋಣ. ಸುಮ್ಮನೆ ನಾ ಸ್ಪೀಡಾಗಿ ಹೋಗಿ ಏನು ಯೂಸ್ ಇದೆ ಹೇಳಿ, ಒಟ್ಟಿಗೆ ಬರ್ದಿದ್ವಿ, ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಅವಳ ಚೆನ್ನಾಗಿರೋದು.
ಜಾಕೆಟ್ ಬೇರೆ ಲೆದರ ಸ್ವಲ್ಪ ತುಂಬ ಏನನ್ನೋದು ಬಿಸಿ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ಮೇಲೆ ವ್ಯೂ ಪರ ಸಮ್ಮಿ ಆಗುது. வா முன்னாடி வா கொஞ்சம் அப்படியே. ஐயோ மிரர் ஓப்பன் பண்ணல, இல்லைனா ரிஸ்க் ஆகிடும். எங்கள் மிரர் ஓப்பன் பண்ணாமல் இருந்தா. ஓகே ஓப்பன் பண்ணிட்டேன். மிஸ்டர் ஈவா இஸ் கமிங். ಕಾಣಿಸ್ತಿಲ್ವಿ? ಹಾಂ ಬರ್ತೇನೆ ನೋಡಿ, ಮಿರರ್ ಕಾಣಿಸ್ತಿದೆ ನೋಡಿ. ಅಮ್ಮ ಬ್ರಿಡ್ಜ್ ಮೇಲೆ ಪೊಣ್ಮ ಕೀழே போகிற ಮತ್ತೆ இல்லாடா பேசிக்கின்னு அப்படியே வந்துட்டேன். மேலே ಹೋಗ್ಬೇಕು ಎവിടെ? ಕೀழே தான் போகணும். ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಗ್ಯಾಪಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಹೋಗ್ಬೇಕಾ ಮೇಲೆ ಹೋಗ್ಬೇಕು ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. ಸೊ ಅದೇ ಮ್ಯಾಪನ್ನು ಸ್ವಲ್ಪ ಗಮನ ಇಟ್ಟು ನೋಡ್ಕೋಬೇಕು, ಅದೊಂದು ತುಂಬ ಮುಖ್ಯ. ರೈಡ್ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ. ಅದು ಅಲ್ಲದೆ ನೆನ್ನೆ ನಮ್ಮ ಕೊಲ್ಲಿಗೊಬ್ಬ ಊಟ ಮಾಡಿ ಲಂಚ್ ಟೈಮ್ ಆದಮೇಲೆ ಕೋಲ್ಡ್ ನೀರು ಕೊಟ್ಬಿಟ್ಟ. ಸೊ ಕುಡಿದು ಗಂಟ್ಲು ವಾಯ್ಸ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ஆமாம் சிக்னல் பார்த்து போ. சிக்னல் பார்த்து போனால் ஒன்றை தவிர எல்லாரும் அப்படியே தான் பண்ணிக்கிறாங்க. ஓகே இங்கே சிக்னல் இருக்குதா? வீடியோ ஆன்ல இருக்குதா? எப்படா சிக்னல் வர்றீங்க? சகதாகுது பாரு இது வியூ. அந்த இண்டிகேட்டர் தான் மேன், அதுக்கு தான் நான் இண்டிகேட்டர் போடவே மாட்டேன். வியூ இது ஏதோ ஏரி லேக் மேன். ஹெப்பால் லேக். ஆமாம் ಹೆಬ್ಬಾಲ್ ಲೇಕ್ ಸಗದಾಗದು ಬರ್ರಿ. ಹೆಬ್ಬಾಲ್ ಲೇಕ್ ನೋಡಿ ಸಗದಾಗಿದೆ. ಹೆಂಗೆ ಇருக்கு இப்போ? முன்னாடி வா. நான் காருக்காரனை கூப்பிடவே இல்லை, நீ தான் வரணும். நீ வர வந்து நானா பண்ண முடியும்? வா முன்னாடி அச்சின்னு போ நிக்க வைக்காத. பாரு மேன், டியா காரெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போறா மேன். என்ன மேன் நீ? ஓ இப்போ போயிட்டு இருப்பேன் ஒரு செகண்டுக்கு நானு. ಸುತ್ತಿ ಫುಲ್ಲ ಕಂಪನಿ ನೋಡಿ, ಫುಲ್ ಸುತ್ತಿ ಕಂಪನಿಗಳೇ ಇದೆ. ಆದರೆ ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ನಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಹೆಬ್ಬಾಲ್ ಅದೇ ನ್ಯಾಷನಲ್ ಹೈವೇ ಆಗಿ, ಹೆಬ್ಬಾಲ್ದು ನ್ಯಾಷನಲ್ ಹೈವೇ ಕಂಟಿನ್ಯೂ ಆಗಿ ಬ್ರಿಡ್ಜ್ ಮೇಲೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ನಾವು ಕೆಳಗಡೆ ಹೋಗ್ಬೇಕಿತ್ತು ಅನಿಸುತ್ತೆ, ಗೊತ್ತಿದೆ ನೋಡೋಣ. ஆமா நம்ம கீழே போகணுமா மேலே போகணுமா தெரிய மாட்டேதுடா இந்த மேப்லே. கேட்டுச்சா நான் சொன்னேன்ட்டு? நம்ம மேப்ல பார்த்து நிற்கிறோம், கீழே போகணுமா மேலே போகணுமா தெரிய மாட்டேங்குதுடா. பிரச்சனையே அதுதான். வாடா யாடா, என்னை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போக மாட்டேடா. இந்த மேப்பு படி நம்ம முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா தெரிய மாட்டேங்குது. கீழே போகணுமான்ட்டு பாரு, மேப் படி லெஃப்ட் ரைட்டு போகுது. ஆனால் நம்ம எப்படி பண்ணிக்கணுமோ தெரிய மாட்டேங்குது. ಆದಷ್ಟು ಬೇಗ ಹೋಗೋದು ಒಳ್ಳೆಯದೇ. ಬಟ್ ಏನಂದರೆ ಮ್ಯಾಪ್ ಪ್ರಕಾರ ನಾವು ಯಾವ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ.
ಮ್ಯಾಪಲ್ಲಿ ಇವಾಗ ರೈಟ್ ಹೋಗ್ಬೇಕಂತ ತೋರಿಸ್ತಿದೆ, ಬಟ್ ರೈಟ್ ಆ್ಯಕ್ಚುಲಿ ನಾವು ಕೆಳಗಡೆ ತೆಗಿಬೇಕಾಗಿರೋ ರೋಡು. ಬ್ರಿಡ್ಜ್ ಮೇಲೆ ಸ್ಟ್ರೈಟಾಗಿ ಹೋಗ್ತಿದೆ. ಬನ್ನಿ ನೋಡೋಣ ಮುಂದೆ ಹೋಗಿ. ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ನೋಡಿ, ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ಬರ, ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ಕಾಣಿಸಿದೆ ಅನಿಸಿದೆ. ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ತಲೆ ಮೇಲೆ ಹೋಗ್ತಿದೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೆಲಿಕಾಪ್ಟರ್. கரெக்டா தலை மேல போயிடுச்சு எனக்கு, கரெக்டா தலை மேல போய் நிக்குது. நீ என் பின்னாடி வந்திருந்தா செம்மையா இருந்துக்கும். எங்க இருக்க? கிட்ட வாடா, நீ எங்கேயோ இருக்கடா, பக்கத்துல இல்லடா நீ. ಸಖತ್ತಾಯ್ತು ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ಮಾತ್ರ, ಬೇರೆ ಲೆವೆಲ್ ವ್ಯೂ. ಕರೆಕ್ಟಾಗಿ ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಬಂತು ಈ ಥರನೇ ಫುಲ್ಲಾಗಿ ಸಖತ್ತಾಯ್ತಾರೆ. ಬಟ್ ಅವನು ನಮ್ಮನ್ನ ವೀಡಿಯೋ ಇದೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತಿತ್ತು. ಅವನೆಲ್ಲೋ ಇದ್ದಾನೆ, ನಾನು ಎಲ್ಲೋ ಇದ್ದೀನಿ, ಮಾತ್ರನೇ ಇಲ್ಲ. ಸೊ ಇದು ಬಂದು ಜೆಮಿನಿ ಸರ್ಕಸ್. ಸೊ ಜೆಮಿನಿ ಸರ್ಕಸ್ ಇಲ್ಲೇ ಬರೋದು. ಮಾಮ ಲೆಫ್ಟ್ಲೇ ಬರ್, ಜೆಮಿನಿ ಸರ್ಕಸ್ ಇರ್ಕೋ ರಿಚರ್ಡ್. ಹಾಂ ಸರ್ಕಸ್ ಬರ್, ಲೆಫ್ಟ್ಲೇ. ಆಮ ಲೆಫ್ಟ್ಲೇ ಬರ್ರಿ. ಸೊ ಕಾಣಿಸ್ತಿದೆ ಅನಿಸುತ್ತೆ. ಸೊ ಜೆಮಿನಿ ಸರ್ಕಸ್ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅವ್ರ ಲೊಕೇಶನ್ ನೋಡಿ, ಹೆಬ್ಬಾಲ್ ಹೈವೇ ಬ್ರಿಡ್ಜ್ ಲೆಫ್ಟಲ್ಲೇ ಬರುತ್ತೆ ಜೆಮಿನಿ ಸರ್ಕಸ್. ஆமாம், எங்கே தான் வரும். ಸೊ ಇಲ್ಲಿಂದ ನಮ್ಮಲ್ಲಿ ಹೋಗ್ತಿರೋ ಲೊಕೇಶನ್ ಬಂದು ಆಲ್ಮೋಸ್ಟ್ 56 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ ಇದೆ. ಮೇಲೆ ನೋಡಿ ಟ್ರೈನ್ ಹೋಗ್ತಿದೆ. ಜಾಲಿಯಾಗಿದೆ ರೈಡ್ ಮಾತ್ರ. ಇದು ನಮ್ಮ ಪ್ರಕಾರ ಒಂದು ಸ್ಮಾಲ್ ಟ್ರಿಪ್ ಥರನೇ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ನಾವು ಫಸ್ಟು ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ಫುಲ್ ಸುತ್ತರೋಣ, ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿರೋ ಪ್ಲೇಸ್ಗಳನ್ನೆಲ್ಲ. ಅದಾದಮೇಲೆ ನಮಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ಸ್ ಇನ್ಕ್ರೀಸ್ ಆಗಿ ನಮ್ಮನ್ನು ತುಂಬ ಇಷ್ಟಪಡ್ತೀರಿ. ಆದಮೇಲೆ ಅವ್ರ ಹತ್ರನೇ ಹೋಗಿ ಮೀಟ್ ಆಗ್ತೀವಿ. ಅವ್ರು ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ಕೊಂಬರ್ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಾವೇ ಅವ್ರನ್ನ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. ಅದಾದಮೇಲೆ ಸುದೊಂದು ತಾಸಿದೆ. ಮತ್ತು ಅದಾದಮೇಲೆ ನಾವು ಫುಲ್ ಇಡೀ ಕರ್ನಾಟಕ. ಸೊ ಕರ್ನಾಟಕ ಆದಮೇಲೆ ಇಂಡಿಯಾ. ಸೊ ಇದೇ ನಮ್ಮ ಪ್ಲ್ಯಾನ್ ಇರೋದು. ಸೊ ಆದಷ್ಟು ಬೇಗ ಹಾರ್ಸ್ ನೀವೇ ನಮ್ಮನ್ನು ಬೆಳೆಸಬೇಕು ನನ್ನ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಇದೆ. ಸೊ ನನ್ನ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಇದೆ, ಬೇರೆ ಏನಿಲ್ಲ. ಸೊ ಆದಷ್ಟು ಬೇಗ ಬೆಳೆಸಿ ನಮ್ಮನ್ನು, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ತೋರಿಸಿ. ಖಾರ ಹೊಡೆದು ಜಾಸ್ತಿ ಅದೊಂದೇ ಬಿಸಿ. ಓವರ್ಟೇಕ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಮಾಡಿಬಿಡ್ಬೇಕು, ಯೋಚನೆಗೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡೋದಿಲ್ಲ ನಾವು. ಸಿನ್ನಪ್ಪಯ್ಯ ಮನ್ ಕಾರ್ ನಮ್ಮ ಹುಡುಗ ಏನೋ ಸಲ ನಿಕ್ರೆ ಏನೋ ಹೇಳ್ತಿತ್ತಪ್ಪ ಏನು. ಹಲೋ, ಏನ ಸಲ ನಿಕ್ರೆ ಏನ ಸೊನ್ನೆ ಸೈಲೆಂಟ್ ನಿಕ್ಕೆ ಹೋಗಿನ್ವಾ. ಸೊ ಅವನಿಗೆ ಹಸಿವಾಗ್ತಿದೆ ಅನಿಸುತ್ತೆ.
ಅಲ್ಲಿ ಬೆಟ್ಟ ಥರ ಇದೆ ಸ್ವಲ್ಪ, ಅಲ್ಲಿ ಸೈಡ್ ಹೋಗಿ ನಿಲ್ಸುತ್ತೆ ನೋಡೋಣ. ಸೊ ನಮಗಂತ ರೆಡಿ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರೋ ಪ್ಲೇಸ್ ಥರ ಇದೆ. ಹಂಗೆ ಬಾರ ನೆರ್ಲಿ ಪಕ್ಕಂತ ಸಾವಿರ ಮಾಡಿ ಹಿಡಿಯಾಕಿದ್ರ ಸ್ವಲ್ಪ ಹಂಗಿಂದವ யா இருடா கொஞ்சம் முன்னாடி போ. நானே லாரிக்கார சொல்ல சைடில் போனால் நீ அதை எனிமலையாக ஏற்றுற வண்டி. ಸರಿ ಯಾರ್ದೋ ಅಂಗಡಿ ನಾವಿಲ್ಲಿ ಪಾರ್ಕ್ ಮಾಡಿ ನಿಂತಿದ್ದೀವಿ. சரி சரி கால் கட் பண்ணிக்கோ. தனி பாட்டில் வாங்க ஜூஸ். ಹೋಗಿ ಬರೋ ಅಷ್ಟರಲ್ಲಿ ಫುಲ್ಲಾಗಿ ಕಾಯಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. டேய் நாங்கள் இருக்கிட்ட ஒரு மதிப்பு இல்லையாடா அர்ஜுன். ஆமாம் கை கழிச்சு பண்ணிருக்கேன். ಹುಡುಗನಿಗೆ ಅಷ್ಟೊಂದು ಹಸಿವಾಗಿದೆ. ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೀವಿ ಅಂದರೆ ಸ್ವಲ್ಪ ನಿಜವಾಗ್ಲೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಲ್ಲಿದ್ದೀವಿ ಅಂತ. ಸೊ ನಾವು ನೋಡೋಣ. ನಮ್ಮದು ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಆಯಿತು. ಸೊ ನಮ್ಮ ಮ್ಯಾಪ್ ಮಾತ್ರ ಇನ್ನೂ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿಲ್ಲ ಅನಿಸುತ್ತೆ. ಹಾಂ ಕರೆಕ್ಟ್ ಆಗೈತೆ. ಸೊ ಅಷ್ಟು ಬೇಗ ಹೋಗ್ಬೇಕು ನಾವು. ಸೊ ಇದರಿಂದ 51 ಕಿಲೋಮೀಟರ್ ತೋರಿಸ್ತಿದೆ. ನಮ್ಮ ಹುಡುಗ ಆಲ್ರೆಡಿ ಮುಂದೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟ. ಹೈವೇ ಕಾಣ್ತಾವ ನೋಡ, ಹೈವೇ ಕಾಣ್ತಾವನು. ಪರವಾಗಿಲ್ಲ, ಇಷ್ಟು ಬೇಗ ಹೋಗೋಣ. ಇಲ್ಲೇ ಬೇರೆ ನಮ್ಮ ಬಡಿ ಕೂತಿದ್ದಾನೆ. நம்ம அப்பயே அச்சினே போயிட்டா போல இருக்குது. நம்ம அப்பயே அச்சினே போயிட்டுக்கா. ಸೊ ಎಲ್ಲರೂ ಸ್ವಲ್ಪ ಸ್ಲೋವಾಗಿ ಹೋಗಬೇಕು, ಯಾಕಂದರೆ ತುಂಬ ಗಾಡಿ ಬರುತ್ತೆ. ಅಣ್ಣ ಹೆಂಗೆ ಇರ್ಕೊಂಡೇ ತೆರಲಡ, ಎಲ್ಲಿದೆ ಅಂತಲೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅಷ್ಟು ನಾವು ಹೆಂಗೆ ಇರ್ಕೊಂಡೇ ತೆರಲ. அவ இல்லடா, நாம எங்க இருக்கன்னு தெரியல. கரெக்டா நாம எங்க இருக்கன்னு தெரியலன்ற. ಮತ್ತೆ ಫೋನ್ ಬ್ರೈಟ್ನೆಸ್ ಕಮ್ಮಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ, ಕಾಣಿಸ್ತಿಲ್ಲ. ಅದು ಜಿಯೋ ಪೆಟ್ರೋಲ್ ಪಂಪ್ ಹೊಸದಾಗಿ. ನಾವು ಫಸ್ಟ್ ನೋಡ್ತಿರೋದು ಜಿಯೋ ಪೆಟ್ರೋಲ್ ಪಂಪ್. ஏரோஸ்டிக்ஸ் ಏನೋ அங்கே பாரு, பல்சாரில் பொண்ணுங்கோ, ஆக்டிவாவில் பொண்ணுங்கோ. ஐயோ
நம்ம மொத்தம் ரொம்ப ஏய் மேலே டெம்பிள் பாடுறா செம்மையாக்குது. ஆ விஜயபுரா ரைட் எத்தா 36 33 எங்கடா போட்டிருக்க? ஓ ஆர்சி ஸோ ஏரி दारी ध्यान से ரோடுக்குது மேலே போகிறதுக்கு ரோடுக்குது சும்மா பார்த்துட்டு வரலாம். ಅಮ್ಮ ಮಾಡಿದ ಬದರ ಕಷ್ಟಮಾಗಿದ್ರು. ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿದೆ ಏರಿಯಾ ಹತ್ರ ಹೋಗೋಕ್ಕೆ ಮೇಲೆ ನೋಡ್ಕೊಂಡ ಟಮಾಟಮ್ ಸೊ ಸಾಕತ್ತಾಗಿದೆ ನೋಡಿ ವ್ಯೂ ತೋರಿಸ್ತೀನಿ. ಓಹೋ ನೋಡಿ ಹೆಂಗಿದೆ ವ್ಯೂ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಹೋಗಿ ದಾರಿ ಇರಬೇಕಿತ್ತು, ಇವಾಗ ಇಲ್ಲ ಆ ಕಡೆ ಅಷ್ಟೇ ಅನಿಸುತ್ತೆ ನೋಡಿ. ಆ ಕಡೆ ಹೋಗಿ ದಾರಿ ಇದೆ. ಸೊ ನಾವು ಸುಮ್ಮನೆ ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡೋಣ. ಸಾಕಾಗಿದೆ ನೋಡಿ. ಹೆವಿ ಆಗಿದೆ. ಸಮಯ ಆಗಿಲ್ಲ ವ್ಯೂ ಎಲ್ಲ ಸಾಕದಾಗಿದೆ. ದಾಸರಹಳ್ಳಿ ಇದು. ಅದು ಮೌಂಟೇನ್ಗೆ ಸಮಯ ಆಗಪ್ಪ ಹಂಗೆ. ಹಾಂ இங்கே சைனா இல்லைடா. கண்டிப்பாக இருக்கும். தண்ணியோட பார்த்ததுமே ஸ்னேக் தான் வருமா ಅವನಿಗೆ? ನಮ್ಮದು ನೀರು ಪ್ಲೇಸ್ ಅಂದರೆ ಹಾವಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತಾನೆ, ನನ್ನ ತಲೆ ಕೂತ್ಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ. அங்கே மரக்கட்டை போகலாம். சக்கத்தாக ಇದೆ ನೋಡಿ. ಇಲ್ಲಿ ನಿಲ್ಸೋಣ. தெரிஞ்சில ரெட் அண்ட் அடே வாலி போயினே இருக்குதுடா. ஐயோ கோப்ரோ சார்ஜோட கம்மியாகுது. செம்மையாகுது. பிளேஸ்னா பிளேஸ் வேற லெவல் பிளேஸ். 10 நிமிஷம் கூட ஆகல. நம்ம ஆல்மோஸ்ட் 28 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டோம். 120 தாண்டிடா. செம்மையாகுற வியூ. கேமராவில் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு சத்தியமா தெரியல. ஆமாம் வலியுக்க தண்ணி. அப்புறம் அங்கே ஒரு வீடு பாரு எங்கே இருக்குது தண்ணியில். அங்கே பாரு தண்ணியில் வீடு சென்டரில் ಕಾಣಿಸ್ತಿದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಹರ್ಟ್ಸ್ ನೀರು ಸಂಟಲ್ಲಿ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಫೋನಿல் ಫೋಕಸ್ பண்ணு ஃபுல்லாக. மீன் ஜூம் பண்ணு தெரிய வரும். அங்கே பாரு, அங்கே லாஸ்ட்டில் நீ தண்ணியில் இருக்குது வீடு அது. ஸோ ಅದು ತಣ್ಣೀರಲ್ಲೇ ಇದೆ. ஏப்பாரு என்ன யோசனைக்கிறா? பாம்புக்கு மேலே ஒரு டவுட். இவ ஒருத்தப்பா தண்ணி பிளேஸ் வந்தாலும் பாம்பு பார்த்து என்ன பைய அவள் பயப்படுத்துடாம சேர்த்து என்ன பயப்படுறா? நம்ம இந்தியா விடு, நம்ம பெங்களூரில் நாகப்பாம்பு ஜாஸ்தி இருக்குது. என்ன பண்ண முடியும்? வேற ஏதாவது
அதான் கிட்டே போலியே, நான் பார்க்கல போல, அவளை தள்ளி அங்கேருந்து பார்த்துருந்தேன். நான் செம்மையாக இருந்துச்சு. அது உள்ள பூட்டி வைக்கிறாங்க, அது பரவாயில்ல, இது ಬೇಕಾರೆ ಕಳೆಯಾಡು. ಸೊ ಆರ್ಟ್ಸ್ ಆಯ್ತು, ಅದೆಲ್ಲ ಹೋಗೋದು ಇವಾಗ ಲೇಟಾಗಿ. ಸರಿ போலாமா? கிளம்பி இப்படியே போயிடலாம். இப்படியே ಸೊ ಇವಾಗದಲ್ಲಿ ಒಂದೇನು ಸಖತ್ತಾಗಿದೆ ಅಂದರೆ, ನಾವು ಟ್ರಾಫಿಕ್ ಕಂಟ್ರೋಲ್ ಗಾಡಿ ಆಫ್ ಮಾಡಾದ್ಮೇಲೂ ಇವಾಗ ನಾವು ಕಿಸರಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ R15 ನಾವು ಗಾಡಿ ಒಂದ್ಸಲ ಟ್ರಾಫಿಕ್ ಕಂಟ್ರೋಲ್ ಆನ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಗಾಡಿ ಆಫ್ ಮಾಡಿ ಆನ್ ಮಾಡಿದ್ರೆ ಟ್ರಾಫಿಕ್ ಕಂಟ್ರೋಲ್ ಮತ್ತೆ ಆನ್ ಆಗಿರುತ್ತೆ. ಬಟ್ ಇವಾಗೆಲ್ಲ ಆ ಥರ ಅಲ್ಲ, ನಾವೇ ಮನೆಯಲ್ಲಾಗಿ ಹೋಗಿ ಆಫ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಆಫ್ ಮಾಡಬೇಕು, ಆನ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಆನ್ ಮಾಡಬೇಕು. ಒಂದು ಆಪ್ಷನ್ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ನಾವು ಅಲ್ಲಿಂದ ಫೋಟೋ ಎಲ್ಲ ಮಾಡಿಕೊಂಡು ಆ ಏರಿಯಾ ಸಾಗರದಿಂದೆಲ್ಲ ಬಂದ್ವಲ್ಲ, ಅದು ಎಲ್ಲ ವಿಡಿಯೋ ಫೋಟೋ ಎಲ್ಲ ಇದೆ. ಬಟ್ ಏನಂದರೆ ಅಲ್ಲಿಂದ ಸ್ವಲ್ಪ ದೂರ ಬಂದು ಒಂದು 5-6 ಕಿಲೋಮೀಟರ್. ಸೊ ಅದು ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿರಲಿಕ್ಕಿಲ್ಲ, ಯಾಕಂದರೆ ನಾನು ಕ್ಯಾಮರಾ ಆನ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಅಂತೇಳಿ ಹಂಗೆ ಬಂದುಬಿಡ್ತೀನಿ, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಬಟ್ ಪರವಾಗಿಲ್ಲ, ಆಯಿತು. ಇಲ್ಲಿಂದ 21 ಕಿಲೋಮೀಟರ್ ತೋರಿಸಿದೆ. ಸೊ ಪೀಸ್ಫುಲ್ಲಾಗಿ ಹೋಗೋಣ ಜಾಲಿಯಾಗಿ. ನೋಡಿ, ಅವನಿಗೆ ಆ ಕಿಸ್ಸರ್ ಲುಕ್ಕೇ ಬೇರೆ, ಆ ಗಾಡಿ ಅವನಿಗೆ ಸಖತ್ ಲುಕ್ ಇದೆ. ಕೂತನೂರು இப்படித்தான் போகணும். நம்ம போய் எப்படி போகிறான்னு தெரியலையே, அப்படியே அச்சின்னு போயிடுவேண்ணா. செம்ம ஊருக்குள்ள இருந்து போகிறோம். சுடுகாடு, ஸ்மசான கಡೆ. ಓಯ್ ಸಮ್ಮೆ ಆಗುತ್ತೆ ಬರ. ಹಾಂ ನೋಡಿ, ಕೃಷಿ ವ್ಯವಸಾಯ. ಏನடா ரைட் போனால் லெஃப்ட் போக மக்கா ஃபோனை தெரிய மாட்டேதுடா. ரைட்டா உனக்கு தெரியுதா? எனக்கு இருட்டா தெரியுது எல்லாம். நம்ம போய் அந்த வண்டி லுக்கு செம்மையாக்குதுடா. டேய் ரிச்சர்டு, அவனுக்கு அந்த லுக்கு செம்மையாக்குது வண்டியோட. இல்லை, அவனுக்கு நார்மலாக லாஸ்ட் டைம் கூட ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் ஷர்ட் போட்டிருந்தா, அந்த ஃப்ளவர் வந்து தெரியுமா, அதுக்கும் லுக்கு செம்மையாக இருக்கும். நாய் ஃபிட்டாக இருக்கா நாய். நான்லாம் ஜாக்கெட் போட்டு ஹெல்மெட் போட்டு தான் கரெக்டாக ஆவேன். அப்படியெல்லாம் உட்காந்தா ஏதோ சின்ன எறும்பு கலந்து இருக்குண்ணா. நாய் ಸೊ ಹೊರಗಡೆಯಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ. ಪಾಲೇ ಬ್ರೇಕ್ ಪಡಗಷ್ಟಂಗಪ್ಪ. ಸೊ ಆಯಿತು, ಆದಷ್ಟು ಇನ್ನೂ ಮತ್ತೆ ಬಂದ್ವಿ. ಇಲ್ಲಿಂದ 10 ಕಿಲೋಮೀಟರ್ ಇದೆ. ஐயா டெஸ்ட்ல வந்து போயிட்டா போய். ஏய், இது ஃபர்ஸ்ட் வாங்கின வண்டிடா. எப்படி சொல்றது, மொத்த உயிர் இது மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு சொல்கிறேன், எனக்கு கிஸ்ஸரோட 1% ஜாஸ்தி இது மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். அந்த R15 1% ஜாஸ்தி விருப்பம் இது மாதிரி தான். செம்மையாக பூந்து போயிடுவேன் இதெல்லாம். ஏன்னா அந்த வண்டி வாங்குறதுக்கு ரொம்ப யோசிக்கல, புரியுச்சா. 2 நாள் வேணும் வாங்கினேன், வந்துட்டேன். ஆனால் இந்த வண்டி வாங்குறதுக்கு நாங்கள் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து அவள் வேலைக்கு விடுற வரைக்கும் இந்த வண்டிக்கு தான் பிளான் போட்டோம். அதை தான் கஷ்டப்பட்டு வாங்கினோம் ரொம்ப. அது இஷ்டப்பட்டு வாங்கின வண்டி, இது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி. நல்லா இதுல செம்மையாக பாருங்க வியூ. எங்களா
ரொம்ப பிடிக்கும். இங்கே கொஞ்சம் ரோடு சரியில்லை, ஓகேயா, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக போய் நிற்கிறேன். இல்லைனா வண்டியெல்லாம் வரது யோசிக்க மாட்டேன், போய் இவன் போயிட்டே இருப்பேன். ரோடு கொஞ்சம் சரியில்லை, அங்கங்கே மேலே கீழே இருக்குதா, கொஞ்சம் லைட்டாக பயம். எப்படி இருக்குது பாரு, எப்பா எவ்வளோ பெரிய மலை, எப்பா ಸಾಕ ತೆಗಿದೆ ಆಡ್ಸ್, ಬೇರೆ ಲೆವೆಲ್ ಅದು ಆಡ್ಸ್. ಅದು ಹೇಳೋಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಆ ಥರ ಇದೆ ಸ್ಪಾಟ್ ಇದೆ. ಸೊ ಇಲ್ಲಿ ಬಂದವರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ಹಾಂ, ಸಿಂಹಪಾಲದ ಕೋತಿಗಳು அது எல்லாம் அது ரொம்ப ரேர்டா. அது அதோட ஆல்மோஸ்ட் ஜெனரேஷனெல்லாம் அழிஞ்சிச்சு. ஜூவில் பார்க்கலையா? ஆனால் சில இடத்துல இருக்குது, ஆனால் அது எப்படியெல்லாம் தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கில் பார்க்கும்போது அதோட ஜென்ரேஷன் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்குது, ரொம்ப இல்லை, ரொம்ப ரேர். ரொம்ப ரேர் அது. 350 மீட்டர்ஸ் இன்னும் அந்த பசங்க வரல, வெயிட் பண்ணிக்கிறோம். வியூ செம்மையா இருந்துச்சு. நான் வந்து பாஸ்ட் டேய் ப்ரோ எப்படி போகிறாங்க? எப்படி போகிறானோ தெரியலையே. இதுதான் அந்த டேம் நினைக்கிறேன். பாவம் மேன், அந்த பசங்க எடுக்க முடியாது வண்டியை. ஆ ஆமாத்தா. ನೀರೇ ಇಲ್ಲ, ತುಂಬ ಕಮ್ಮಿ. ಸೊ ನೀರು ಇರಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಜೂನ್ ಮಂತ್ ಆ ಥರ ಬರಬೇಕಂತೆ. ಸೊ ಅಷ್ಟು ನಮಗೆ ಗೊತ್ತಿದ್ದಿಲ್ಲ, ಸೊ ನಾವು ಬಂದುಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ಚೆನ್ನಾಗಿದೆ, ಕಬ್ನಾಲು ಕ್ರೀಡಾ ಅಂತ ಇದೆ. ಸೊ ಅಲ್ಲೇ ಹಂಗಾಗಿ ನಾವು ಕಬ್ನಾಲು ಅಷ್ಟೊಂದು ಕೊಡಲಾಗಿಲ್ಲ, ಬಟ್ 20 ರೂಪಾಯಿ ಅಂದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿದೆ. ಸೊ ಬೈ ನಾನು ಅಲ್ಲಿ ನೀರು ಬರೋ ಪ್ಲೇಸ್ ತೋರಿಸ್ತೀನಿ. ತುಂಬ ಡ್ರೈ ಆಗಿದೆ ಆದರೆ. ನಾನು ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಬಂದಾಗ ನಾನು ಇನ್ನೊಬ್ಬ ಫ್ರೆಂಡ್ ಬಂದಿದ್ವಿ ಮನೆ ಹತ್ರ. ಸೊ ಅವಾಗ ವ್ಲಾಗೆಲ್ಲ ಮಾಡ್ತಿದ್ದಿಲ್ಲ, ಬಟ್ ನೀರು ಮಾತ್ರ ಫುಲ್ ನೀರು ಇರ್ತಿತ್ತು ನೋಡಿ. ಹಿಂದೆ ಇದೆಯಲ್ಲ
ಫುಲ್ ನೀರು ಹರಿದು ಈ ರೋಡಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗ್ತಿತ್ತು ನೀರು. ಇವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೀರೇ ಇಲ್ಲ. ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಬರಬೇಕಾದ್ರೆ. ಬಟ್ ಈ ಟೈಮ್ ತುಂಬ ಬಿಸಿಲು. ಸೊ ಟೈಮಲ್ಲಿ ನೀರು ಬೇರೆ ಕಮ್ಮಿ ಇದೆ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ನಾವು ಮೇಲೆ ಹೋಗಬೇಕಿತ್ತು. ನಾನು ಮೇಲೆ ತೋರಿಸ್ತೀನಿ ಸದ್ಯಕ್ಕೆ. ಇವಾಗ ಇಲ್ಲಿ ತೋರಿಸ್ತೀನಿ ಕೆಳಗಡೆ ಯಾವ ಥರ ಇದೆ ಅಂತೇಳಿ. ಹಂಗೂ ನೀರು ಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲ ಹತ್ರ ಚಿಕ್ಕದೆ ಇದೆ. ಬನ್ನಿ ಹೋಗೋಣ ಅಲ್ಲಿ. ಡ್ಯಾಮ್ ಅಂತ ನೋಡಿ ಇದು. ಇದರಲ್ಲೇ ನೀರು ಬರೋದು. ಇವಾಗ ನೀರಿಲ್ಲ, ತುಂಬ ಬರಗಾಲ. ಸೊ ಅದಕ್ಕೆ ನೀರಿಲ್ಲ. ಅವರು ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. ಲೇಜಿಯಾ ಫೀಲ್ ಅವ್ರಿಯಾ? ಹಾಂ, ಕಾತಿ ಬಿಡ್ತಾನೆ ಅಡಿಗಿದೆ. ಅದು ಮೀನುಗಳಿದೆ, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮೀನುಗಳು. ಇಲ್ಲೇ ನೀರು ಇರೋದು, ಬೇರೆ ಎಲ್ಲೂ ನೀರಿಲ್ಲ ಇಲ್ಲಿ. ಅದು ಬಿಟ್ಟರೆ ಮೇಲೆ ಡ್ಯಾಮ್ ಮೇಲೆ ಇರೋದು ನೀರು. ಚೆನ್ನಾಗಿದೆ, ಫೋಟೋಶೂಟ್ ಮಾಡ್ಬೋದು ಇಲ್ಲಿ ತೊಂದರೆ. ನೋಡಿ ಹೆಲ್ಮೆಟ್ ಹಾಕೊಂಡ್ಬರ್ತೀನಿ. ಡೇ ವೆಗಿಲ್ರಾ ಡೇ ಅಪ್ಪ, ವೆಗಿಲ್ ಬೇಡ, ಹೆಲ್ಮೆಟ್ போட்டுக்கிறேன். வா, நானே உனக்கு ஸ்பாட் காமிக்கிறேன். வா. லாஸ்ட் டைம் வரும்போது நம்ம அங்கே தான் வண்டி பார்க் பண்ணோம். அங்கே மந்திரி இதில் வாவ் மீன் மச்சி. ஆமாம், அங்கே பார்க் பண்ணிதான். ஆமாம், வண்டி அது பவர் பேங்க் சார்ஜ் தான் குடிச்சு கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணி தான். ஃபோன் சார்ஜ் பண்ணு ஜி. இந்த பார் பாக்கி ஆர்பி எப்படி வந்திருக்காப்பா நாய். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறியா? ஆமாம், ರೀಸೆಂಟಾಗಿ ನಾವು ಕುಡಿಕಾದೆ ಶಾರ್ಟ್ಸ್ ನೋಡಿ. ನಮ್ಮ ಹುಡುಗ ದೊಡ್ಡ ಒಂದು ಸಂಭವ ಮಾಡ್ದ. ಈ ಕಡೆ ಬಾ ಅಂದರೆ ಅವ್ನು ಸುತ್ತಾಕೊಂಡು ಆ ಕಡೆ ಬಂದು ಫುಲ್ ಕೆಸರಲ್ಲಿ ಸಿಗಾಕೊಂಡ. ಅವ್ನ ಕೆಸರು ಮಾಡ್ದಿಲ್ಲ, ನಾನು ಶಿವಳ ಕೆಸರು ಮಾಡ್ದ. ನೋಡಿ ಫುಲ್ ಕೆಸರು. ಇವಾಗ ನೋಡಿ ಕೂತ್ಕೊಯ್ದ ಕಾಮಿ ಮಾಡೋಣ ಮುಂಜೆ. ನಮ್ಮ ಹತ್ರ ಇನ್ನೊಬ್ಬ ಫೆಲ್ ಐತೆ, ನಾವೊಂದು ತೋರಿಸ್ತೀನಿ ನೋಡಿ. ಅವನೇನು ಮಾಡ್ತೀನಿ ಅಂದರೆ ಅಷ್ಟರಿಂದ ಬಂದು ಇಲ್ಲಿ ಬಂದು ಗೇಮ್ ಪೇರ್ ಅದು ಕ್ಲಾಶ್ ಆಫ್ ರಾಯಲ್ ಅದನ್ನ ಆಡ್ತಿದ್ದಾನೆ. ಸೊ ನಾನು ನೀರಲ್ಲಿ ಹಾಕೋಣ ಬೇಡವಾ ನೀವೇ ಹೇಳಿ. ನೀರೇ ಇಲ್ಲ ಹೆಂಗಣ ಹಾಕೋಬಾರ ಪಡ ಹಿಂಗಿದೆ, ಇவ்வளோ தண்ணிக்குது. ಒಂದು அதில் படக்க வச்சு முழுகி போதும் மேம். கேட்டால் கர்நாடகாவில் தண்ணி இருக்குதுன்றாங்க. ஒரு தண்ணி இல்லை. ಡ್ಯಾಮ್ ಮೇಲೆ ಅವಾಗ ತಣ್ಣಿಗಿದೆ, ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ನಾವು ಸರಿ ಬನ್ನಿ ನಾವು ಡ್ಯಾಮ್ ಮೇಲೆ ಹೋಗೋಣ. ಸೊ ನಾವು ದೇವಸ್ಥಾನ ಹೋಗ್ತೀವಿ ಇವಾಗ. ಸೊ ದೇವಸ್ಥಾನ ಹೋಗ್ತಿದ್ದೀವಿ. ಸಕ್ಕತ್ತಾಗಿದೆ. ಬ್ಯಾಕ್ ಕ್ಯಾಮರಾ ಆನ್ ಮಾಡ್ತೀನಿ. ಸಕ್ಕತ್ತಾಗಿದೆ ನೋಡಿ. ನಮ್ಮ ಮನೆ ದೇವರೇ ಇರೋದು. ಸೊ ದೇವಸ್ಥಾನ ಹೋಗಿ ಬಂದಾಯ್ತು ನಾವು. ಸೊ ಸೊ ಅವರ್ ಟೀಮ್ ಹ್ಯಾಂಡ್ಸಮ್ ಬಾಯ್. ಹ್ಯಾಂಡ್ಸಮ್ ಬಾಯ್ ಅಣ್ಣ ಪೋರ. ಸೊ ಬೈ ನಾವು ಮೇಲೆ ಹೋಗೋಣ. ಅವಾಗ ಮೇಲೆ ಹೋಗ್ತೀನಿ ಹೋಗ್ತಾನೆ ಇಲ್ಲ. ನಾವು ಮೇಲೆ ಬಂದ್ವಿ. ಅವನಿಂದ ನಾವು ಚಪ್ಪಲಿ ಹಾಕ್ಯಾರ ನೋಡಿ. ಅಮ್ಮ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಕೊಡಲಲ್ಲ. ಸೊ ಮೇಲೆ ಬಂದು ಸರಿಯಾಗಿದೆ ನೋಡಿ. ಸ್ವಲ್ಪ முன்னாடி போய்ட்டு வந்தோம். முன்னாடியா? ஆக்சுவலி லாஸ்ட்டு நான் வரும்போது அங்கே முன்னாடி ஒரு இதுக்கு தெரியுமா, அங்கே வரைக்கும் போகிற வழி இருக்கும். ஆனால் இப்போ இருக்குதான்னு தெரியல, பார்க்கணும். வண்டி வழியெல்லாம் இருக்கும். வண்டி வழி இருக்குதுடா பைத்தியம். கொஞ்சம் முன்னாடி வந்து ஃபோர்ஸ் பண்ண பிளேஸுக்கு போகிறாங்க, தெரியுதா? ஸோ அந்த பிளேஸுக்கு தெரில. பையன் கருப்பாயிடுவான்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டுங்க பாருங்கள்.
ಪಾಪರ ಮಾಬರಿ ಇದು ಹಿಂಗೋರು ಆಟ ಪಾರೆ. ಹೇ ಜಾನ್ ಸುಸ್ತಾಗಲ್ಲ ಸೇರ್ ಕೂಡ ಮಾತ್ರ ಇಷ್ಟ ಅವ ಅவ்வளோ போராடல வந்து விட்டு மட்டும் அங்கே போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணலவா சரி பேக் கேமரா தோರಿಸ್ತೀನಿ வீடியೋ ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿದೆ ಇಲ್ಲ ಅಂತ ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿದೆ ಓಕೆ. ಸೊ ಇದೇ ನನ್ನ ಪೇರು ಅಂತ ಕಾವು ಕಾಡು ಪಕ್ಷಿ. ಕಾಡು ಪಕ್ಷಿ ಇರಡ ಊಸು ಪೇರು ಬರ್ಗಷ್ಟ ಸಿಂಹ ಬಾಳದ ಪಕ್ಷಿಗಳು. ಏಯ್ ಇರಡ ಎಣ್ಣೆ ಹಸಿ ಊರ್ರ ಏನೋ ಪೇರು ವಿರೂಪಾಕ್ಷ. ನಾ ಡ್ಯಾಮ್ ಶ್ರೀನಿವಾಸ ಸಾಗರ ಡ್ಯಾಮ್. ಸೊ ಇದೆ ಅದು ಬಟ್ ಅಂದರೆ ಡ್ಯಾಮ್ ಇದೆ. ಡ್ಯಾಮಲ್ಲಿ ನೀರು ಬರ್ತಿಲ್ಲ. ಸೊ ಸೀಸನ್ ಅಂದರೆ ಜೂನ್ ಮೇಲೇ ಬರೋದಂತೆ ಮಳೆಗಾಲದಲ್ಲಿ. ಸೊ ಆವಾಗಲೇ ಯಾರು ಖಂಡಿತ ಇನ್ನು ಬರ್ಡೇಗೆ ಬರ್ತೀವಿ ನಾವು. ಸೊ ஜூன் 6 ಚಾನ್ಸ್ ಇಲ್ಲ. ಜೂನ್ 6 ஆமாம். ಕನ್ನಡದಿಂದ ಇಂಗ್ಲೀಷ್ಲಂದು ತಮಿಳ ಸಾಗದ ನೋಡಿ ಆ ಬೆಟ್ಟಗಳೆಲ್ಲ ಕಾಣಿಸ್ತದೆ. ಸೊ ಇದ್ರ ಕೆಳಗಡೆ ದೇವಸ್ಥಾನ ಬರುತ್ತೆ. ಟೆಂಪಲ್ ಫ್ರಂಟ್ ವ್ಯೂಲಿಂದ ಕಾಣಿಲ್ಲ ದೇವಸ್ಥಾನ ಫ್ರಂಟ್ ವ್ಯೂಯಿಂದ ತೋರಿಸ್ತೀನಿ. ಸುಮಾರು 20 ಕೋಟಿ ವರ್ಷ ಏಯ್ ಪುಲ್ವಾದಡ ನೋಡಿ ಇಲ್ಲಿಂದ ಬೇಲಿ ಇಲ್ಲ. ಸೊ ಫುಲ್ ವ್ಯೂ ತೋರಿಸ್ತೀನಿ ಇಲ್ಲಿಂದ. ಸಾಕತ್ತಾಗಿದೆ ನೋಡಿ. ಸೊ ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ಡ್ಯಾಮ್ ಇರೋದು. ಸೊ ಡ್ಯಾಮ್ ಆ ಕಡೆಯಿಂದ ಕ್ರಾಸಾಗಿ ನೀರು ಹೋಗ್ತಿಲ್ಲ. ಸೊ ಅದರಿಂದ ನೀರು ಬರ್ತಿಲ್ಲ. ದಿಸ್ ಇಸ್ ಹೆವೆನ್. ಸಮಯ ಆಗತ್ತರಿ ಇಲ್ಲಿಂದ ನೋಡಿದ್ರೆ ಬಿಸಿಲು. ಸೊ ಅಷ್ಟು ಬನ್ನಿ ಒಂದು ಚಿಕ್ಕದು ತೋರಿಸ್ತೀನಿ. ಸೊ ಚೆನ್ನಾಗಿದೆ ನೋಡಿ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ನೋಡಿ ಇಲ್ಲೇ ನೀರು ಬರೋದು ಬಟ್ ಇವಾಗ ನೀರು ಬರ್ತಿಲ್ಲ. ಡ್ಯಾಮ್ ಫುಲ್ ಆದರೆ ಮಾತ್ರ ನೀರು ಬರೋದು. வண்டிச்சாவி ஏற்றியா? நான் வண்டிச்சாவி எடுக்கல. ಸೊ ಇದು ನನಗೆ ಈ ಪ್ರಕಾರ ಆಳ ಇರಬೇಕು. ಎಷ್ಟು ಆಳ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಬಟ್ ಚೆನ್ನಾಗಿದೆ ಪ್ಲೇಸ್ ಇಲ್ಲಿ. ಇದು ಆಳ ಹಾಕಿದ್ರೆ ಆಡಿ ಲಾರ್ಡ್ಸ್ ನಮ್ಮದು ಶ್ರೀನಿವಾಸ ಸಾಗರ ಡ್ಯಾಮ್ ಟ್ರಿಪ್ ಮುಗೀತು. ಬಟ್ ನಾವೇನಂದರೆ ಇಲ್ಲಿಂದ ಹತ್ರದಲ್ಲಿರೋ ಇಶಟ್ ಫೌಂಡೇಶನ್. ಸೊ ಅದು ಹತ್ರ ಆಲ್ಮೋಸ್ಟ್ 22 ಕಿಲೋಮೀಟರ್ನೇ ಇದೆ ಇಲ್ಲಿಂದ. ಸೊ ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗೋಂತ ಪ್ಲ್ಯಾನ್ ಮಾಡಿದ್ವಿ. ಬಟ್ ಆ ವಿಡಿಯೋ ಬಂದು ನಾವು ಈ ವಿಡಿಯೋ ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡಿದ್ದು ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡ್ತೀವಿ. ಸೊ ಅಲ್ಲಿವರೆಗೂ ಕೀಪ್ ಟಚ್. ಶೇರ್ ಮಾಡಿ, ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ಮಿಸ್ ಮಾಡಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡೋದು ಮರಿಬೇಡಿ. ಫ್ಯಾಮಿಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲರಿಗೂ ಶೇರ್ ಮಾಡಿ. ಬೈ ಆರ್ಟ್ಸ್.